ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோஸ் என்ன காமிக்கிறாங்க, அவன் ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் அங்கே கோர்ட் வெளியே வந்திருக்கான். என்ன வந்து பார்ட்னரை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே அந்த பொண்ணு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க தாத்தாட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவன் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கான். அப்போ எதுக்காக இங்கே இவ்வளோ செக்யூரிட்டி கார்ட்ஸ், நான் என்ன மேரேஜ் தானே பண்ண வந்திருக்கேன், இவங்களெல்லாம் அனுப்பிவிடுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ஸ் அங்கே காமிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆன்ட்டி கால் பண்ணி, நீ கேட்ட மாதிரி 80,000 அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு, நீ போய் அவரை இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த காசு தேவைப்படுது போல். ஸோ அவளுமே அங்கே வந்து ஃபேக்காக மேரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா. அவள் அந்த ஞாபகத்துலேயே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே போய் அவள் பாட்டு அங்கே இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிருது. நம்ம ஹீரோ கோவமாயிட்டு என்ன கண்ணுன்னு தெரியாமல் எந்த ஞாபகத்தில் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கா, எப்போ என் மேலே இருந்து எந்திரிக்க போகிற அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்டுட்டு வேகமாக எந்திரிக்கிறா. அங்கே எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ஒழுங்காக வந்துட்டு பார்த்து ஓட்டிட்டு வர முடியாதா உன்னாலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் சாரி கேட்டுட்டு, சரி ஓகே உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லுங்கள் நான் கொடுத்துறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு நான் நீ வா டைம் ஆயிடுச்சுக்கு மேரேஜ் பண்ணேன்னு கேட்டதும், நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அதுக்காக நீங்கள் என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக கூப்பிடுவீங்களா, அப்படிப்பட்ட பொண்ணு நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே இப்போ யாரை மேரேஜ் பண்ண வந்திருக்கியோ அந்த பர்சனை நான் தான் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு இங்கே உள்ளே ஓடிட்டுருக்கா காசுக்காக தான். அப்போ அவங்க ரெண்டு ஒரு ரியல் பார்ட்னர்ஸ் அங்கே வந்துடுறாங்க. அந்த பர்சனுக்கு அவளை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் காசை கொடுன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு காசை கொடுத்ததுமே பார்த்தா 80,000 சொல்லிட்டு கொடுத்ததும், என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, நீ 3 மில்லியனில் கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னை பார்த்தா என்ன இழிச்ச வகை மாரி தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன்ட்டு அவ்வளோ காசு இல்லைம்மா தாயேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு இவங்க மேரேஜ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோ பேசினபடி இந்த 3 மில்லியன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அவள் எதுவும் பேசிக்கல பெருசாக. நம்ம ஹீரோ சரி ஓகே உன்னோட நம்பர்லாம் டயல் பண்ணுன்னு சொல்கிறான். நம்ம 1 இயர் ஆஃப்டர் வந்துட்டு நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கிறான், நீ அன்றைக்கி வந்துட்டு டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக வந்து சேரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு ஆஃப்டர் 1 இயர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணினே நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி வந்துட்டு மேரேஜ் வந்து முடிய போகுது, நம்ம வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஷோர்னு சொல்லிட்டாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டை தான் தேடிட்டு இருக்கா, அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கல. அப்போ பாட்டி அங்கே வருவோமே, பாட்டி அந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களுக்கு காது சரியாக கேட்காது போல். ஸோ நல்லா கிளியராக வந்து சொல்லி புரிய வச்சிடுறா. அங்கே பாட்டியுமே அங்கே வந்து எடுத்து கொடுத்ததுமே அதை பார்த்து அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே ஒழுங்காக சரியாக தெரியாமல் இருக்குது. அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாட்டி எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியாது, ஸோ அதனால தான் நான் கீழே வச்சுட்டேன்னு சொன்னதுமே ஒன்றும் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை பாட்டின்னு சொல்கிறான். அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸே வந்துட்டு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த லெவலுக்கு அங்கே வந்துட்டு மறந்து போயிட்டா. அங்கே அவன் ஃபேஸுமே சரியாக தெரிய மாட்டுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணி விடு, நான் என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் அப்படின்னா ஆனிவர்சரியை கொண்டாடுறாரான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே. நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறான், எதுக்காக இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப்காக பாசன்னு சொன்னதும் நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்படின்னா நான் இது எல்லாமே ரிட்டர்ன் கொண்டு போயிட சொல்லிடுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, அந்த பொண்ணு வந்தால் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது, ஹீரோட தாத்தா ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு திரும்ப இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்கான். அதே சைடில் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்ததுமே பாஸ் வந்துட்டு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்து டைவர்ஸ் பண்ண வந்து கூப்பிட்டான்னு நினச்சா என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட வந்து மேக்கப் ப்ராடக்ட், அங்கே வந்து ஒரு பிரேஸ்லெட் எல்லாமே இருக்குது. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால்மே வந்துடுது, இந்த கம்பெனியில் வந்து டிசைனர் ஒர்க்குக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்களே இன்றைக்கி இன்டர்வியூ வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. வேமா அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே ஓடி போய் நிற்கும் போது அப்போ அங்கே ஒரு வயசான தாத்தாவுமே வராரு. அப்போ அங்கே ஏனன்ற பொண்ணுமே வந்ததுமே லிஃப்ட்டு வந்து போக மாட்டேது. ஸோ அந்த தாத்தா பிடிச்ச வம்பு பண்ணி வெளியே தள்ளினதும் ஹீரோயின் அங்கே காப்பாற்றுறதுக்காக வேமா போய் பிடிச்சிக்கிறா. உனக்குலாம் அறிவு இருக்கா, எப்படி நீ வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நீ வந்த பிறகு தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு, அப்போ நீ தானே வெளியே போகணும் அப்படின்ற சொன்னதும் நான் யாரும் தெரியாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, நான் வந்துட்டு பாஸோட என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு என்ன அதை பற்றி கவலை இருக்குது, நீ தப்பு பண்ணிட்டு என்னமோ வந்து அவர் தப்பு பண்ண மாதிரி அவரை ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை போடும்போது அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் தேவையில்லாமல் வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இவன் நிலைமை என்னாக போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லிஃப்ட்டுமே அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே தாத்தாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனதும் உன் பேர் என்னம்மா, நீ என்னங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னோட நேம் வந்து சாங் தாத்தா, நான் இன்றைக்கி தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் உன்னோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணிட்டுருக்கு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாக நடக்க போகுதுன்னு சொன்னதும் ஹீரோயினுமே தேங்க்யூ சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா.
அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க தாத்தா ஏர்போர்ட்டில் இல்லை பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே தாத்தாவே அங்கே வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு. இவதான் நம்ம ஹீரோவோட தாத்தாவே போல். தாத்தா நீங்கள் எதுக்காக இப்படி ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு வந்தீங்க பாதியிலேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் வந்து எப்போ என்கிட்ட காமிக்க போகிற, நீ ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. நான் வந்து திரும்ப அங்கே போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நானே உங்களை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி வீட்டில் விட்டுறேன் வாங்க தாத்தான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இன்றைக்கி சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருவா, அவளை நீ இன்டர்வியூக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அவள் வந்து நான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவன் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதும், இப்படிலாம் நம்ம கம்பெனியில் நடக்காது தாத்தா, நல்ல திறமை இருந்தால் தான் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னதுமே இங்கே நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே சரின்னு சொல்லிடுறான். அவருமே அங்கேருந்து போயிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு போனால் அப்போ அந்த ஆனா தான் அங்கே இருக்கா. நம்ம ஹீரோயினோட எல்லா குவாலிஃபிகேஷனையுமே பார்க்காம நான் வந்துட்டு உன்னையெல்லாம் இங்கே வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன், நீ திறமையே இல்லாதவன் சொன்னதும், நீ வந்துட்டு எப்படி என்னை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கலாம், நீ இவத்தை பண்ணது தப்பு, நீ ஆனால் வந்துட்டு என் மேலே பழிய போடுவியா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் இருக்கிற இடத்துல நான் வேலை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது நம்ம ஹீரோ மேலே போய் அவங்க இடிச்சு விழா. அப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஃபேஸே வந்துட்டு ஞாபகம் இல்லை போல். அப்போ அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து உங்கள் நேமா சாங்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. அப்போ உடனே நம்ம ஹீரோ வந்து அங்கே ஒர்க்கை வந்து கொடுத்ததும், என்னோட டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு எந்த ஒர்க்குமே இப்போ காலியாலன்னு அவள் சொன்னதுமே, ஆனால் வேறு ஒர்க்கெலாம் இருக்குல்ல, நீங்கள் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு அந்த ஒர்க்கை போட்டு கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அந்த ஆனாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவன் எப்படி வந்துட்டு என்ன மீறி இந்த மாதிரி பண்ணலாம், இவன் வந்து வரவங்களே அவனையவே செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினை ஹரஸ் பண்ண சொன்னதும், அந்த ஆள் போய் பேர்டாக டச் பண்ணதுமே ஹீரோயின் ஒரே ஸ்லாப் போயிட்டா. என்ன தைரியம் தான் நீ என் மேலே வந்துட்டு கையை வைப்போன்னு சொல்லிட்டு அவன் போர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து விழான். உடனே இவ தான் என்னை வந்து செடியூஸ் பண்ணான்னு சொன்னதும், பாஸ் இந்த ஆள் தான் என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணார், நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு அந்த பர்சன் வந்துட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ உன்னை ஒர்க்கை விட்டு தூக்குறேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், இவன் தான் வந்து என்னை ஹரஸ் பண்ணான்னு சொன்னதும், அப்போ நான் வந்து ஒன்றும் சொல்ல கிடையாது, இவனை தான் சொன்னேன், வந்துட்டு நீ வேலையை விட்டு போன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, பாஸ் என்னோட குழந்தை என்னோட ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நான் இந்த தப்புமே பண்ணலைன்னு அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன காசு கொடுக்கணுமோ அதை செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனை வேலையை விட்டுமே தூக்கிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே அந்த பொண்ணாக இருக்குமோ இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனை வந்துட்டு, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணோட நேம் எங்கே இருக்குது, என்னோட சர்டிஃபிகேட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சோயான்னு சொல்கிறாங்க அவனோட மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணோட நேமு. ஸோ வந்துட்டு அவனுக்கு அதை பெருசாக வந்துட்டு யோசனை வர மாட்டுது. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், அவன் வந்து ஒர்க் பண்ணட்டோன்னு. அங்கே போகும்போது நம்ம ஹீரோ மேலே போய் அவள் ஸ்லிப்பாகி விழுந்ததுமே நம்ம ஹீரோ வேகமாக காப்பாற்றிடுறான். பிறகு ரெண்டு பேருமே எடுக்க போகிறப்ப அங்கே தலையுமே இடிச்சுக்கிறது. நம்ம ஹீரோ நீ பார்த்து வந்து ஒர்க்கை பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்கன்னு நம்ம ஹீரோட்ட கேட்டா, நான் இப்போ தேடிட்டு இருக்கேன் பாஸ் அப்படின்றத அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது உள்ளதான் பார்த்தா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்போ அது டேபிளுக்கு நடுவில் போய் சிக்கி அப்படியே கீழேயுமே விழுந்துருது. அந்த பர்சன் பாஸ் நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் எங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஆனா தான் அங்கே இருக்கா. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்கிற வேலையை பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை இந்த கம்பெனியில் நான் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழியை வந்துட்டு உருவாக்குவேன். நீ அந்த சாங் வந்து வேலையை விட்டு விடணும்னு சொன்னதும் அவளால் தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, கண்டிப்பாக நான் உங்களோட வேலையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை கிஸ் பண்ணிவிட்டு உன் பக்கத்தில் யாரையுமே நான் நெருங்க விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே நீ வர வேலை வைக்காத, வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அந்த சைடில் அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது வேகமாக அந்த ஃபைலை பிடிங்கிட்டு, நீ என்ன ஃப்ராட் வேலை பண்ணிட்டுருக்க, அதை நீ வந்துட்டு வெளியே வந்து விற்றுருக்கு, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதும், நான் இதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அவள் கூட சண்டை போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சின்னு சொன்னதுமே, இவள் வந்து ஃப்ராட் பண்ணிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எங்கேயோ வெளியே வந்து லீக் விட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும், இப்போ நீ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும், பாஸ் நான் வந்துட்டு இதை எதுவுமே பண்ண கிடையாது, நான் இப்போ வாங்கிட்டு இப்போ வந்துட்டுருக்கேன், இதை ஓப்பன் கூட பண்ணலைன்னு சொன்னதும், இதை வந்துட்டு நீ வாங்கிட்டு வரும்போது வேறு எங்கேயாச்சும் போனேயான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் பாஸ் நான் வந்து டீ குடிக்கிற இடத்துக்கு போனேன்னு சொல்கிறப்ப அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பர்சன் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மாற்றி வச்சதுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இந்தால தான் நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டீங்களேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ அந்த ஆள் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். அந்த பர்சனை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுமே, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்ன இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், சும்மா நடிக்காத, அந்த எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அந்த ஆள் பயந்து போயிட்டு உண்மையை சொல்ல போகும்போது அந்த ஆனை வந்து ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு ஒழுங்காக வந்துட்டு பேசிக்கோ, நீ எதுக்காக வந்துட்டு இப்படி ஃப்ராட் வேலை பண்ணேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, நான் வந்துட்டு இவளால் தான் இப்படி பண்ணிட்டேன், இவளால் தான் என்னோட வேலை போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கான். வந்துட்டு இவளை நீங்கள் வேலையை விட்டு தூக்கணும்னு சொன்னதும், இதெல்லாம் நீ போயிட்டு அங்கே போலீஸ்கிட்ட போய் சொல்லு அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையுமே உனக்குமே எங்கள் ஜாப்
ஜாப் கிடையாதுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, பட் அங்கே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீங்கள் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க வந்து அவங்க ஒய்ஃப்க்கு தான் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஆனா வந்து பிடிச்சி அவளை இழுத்துட்டு இருக்கும்போது தெரியாமல் நம்ம ஹீரோ அவங்க வந்து தள்ளி விட்டதுமே அங்கே ஃபோன் ஆன் ஆகிருது. நம்ம ஹீரோங்க கோவப்பட்டுட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதும் நீங்கள் ரீசன் சொல்லுங்கள், என்னை எதுக்கு வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு ரீசன்லாம் ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு பேசினதுமே நீங்கள் என்ன இப்போ டைவர்ஸ்க்காக கேட்டுட்ருக்கீங்களான்னு கேட்டதும் நான் டைவர்ஸை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். என்னோட அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காணும்னு சொன்னது என்ன உங்களோடதையும் காணமான்னு சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உன்னோடதையும் காணமான்னு மட்டும் நீ சொல்லிடாதன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டையுமே காணும்னு சொன்னாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமா, அங்கே வந்துட்டு எல்லாமே வந்து முடிஞ்சிருமா வேலைன்னு சொன்னது அங்கே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. உன்ட்ட வந்துட்டு என்ன வந்து இப்போ இருக்கலன்னு சொன்னதுமே நான் வந்து பத்திரமா தான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. ஏன்னாச்சு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் என்னோட பாஸ் வந்து என்னை வேலை விட்டு தூக்கிட்டாருன்னு சொன்னதுமே சரியான கண்ணு தெரியாதவன் போல் அதனால தான் அப்படி பண்ணியிருக்கான், பேசாம நீ என்னோட கம்பெனியில் வந்து ஜாப் பண்ணேன், நான் வந்துட்டு உனக்கு ஜாப் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என் தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக நீ வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துட்டு பேசாமல் இருக்கோமே என்னாச்சு நான் உனக்கு இதுக்குமே காசு பே பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கவாசி அப்படி இருந்தேன், நீங்கள் அப்போ எனக்கு கொடுத்த காசே ரொம்ப அதிகம் தான் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது 2 பேருமே அங்கே நேரடியாக பார்த்துக்கிறாங்க. பட் யார்கிட்டயோ பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஒய்ஃப் வந்துட்டு யாரும் நீ கண்டுபிடிச்சி அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னு சொன்னதும் எனக்கு தெரியலை அப்படின்னு நான் சொல்லிட்டேக்கா. வந்து டைவர்ஸுமே வந்துட்டு கிடைக்க போகிறதா வந்து கேள்விப்பட்டோம், ஆனால் வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆனா வந்து இப்படி வந்து மற்றவங்கள பற்றி பொறணி பேசுகிறதே வேலையை வைங்க, போய் வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க, மரியாதை எங்கள் வேலையை விட்டு கிளம்பு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ இன்னொரு ஒர்க்கர்கிட்ட போய் இன்னைக்கு நம்ம பாஸோட ஷெடியூல் எங்கன்னு சொன்னதுமே அவர் மிஸ்டர் ஷாவன்றவரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பிட்டு வேமா கிளம்பிட்டுருக்கா, எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அந்த கிளைண்ட் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோங்க ரொம்ப டென்ஷனில் இருக்கவுமே நம்ம ஹீரோயின் அங்கேயுமே வந்ததும் எதுக்காக நீ இங்கேயுமே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நான் எங்கே போகிறேன் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் பாஸ், ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு இது ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே தலையெல்லாம் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவளை வந்துட்டு ஒரு ஹேங்கோவர் வாட்டர்லாம் அங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே அதை குடித்ததுமே இப்போ எதுக்காக நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள், என்னை வேலையை விட்டு ஏன் தூக்குனீங்கன்னு சொன்னதும் உனக்கு நான் ரீசன் சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறான். நீங்கள் அதை எப்படி சொல்லாமல் இருப்பீங்க, என்னோட திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் வேலையை விட்டு தூக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் எந்திரிக்கிறாங்க. தண்ணி வந்து மேலே கொட்டி போயிடுது, வேமா அவள் தொடச்சிட்டு இருக்கா. அங்கே அசிஸ்டன்ட் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு வேமா போனதும் என்ன நீ போய் தொலைஞ்சிட்டு இருக்க, வா நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு அவன் கோவப்படுறான். திரும்ப அங்கே ஸ்லிப் ஆகி 2 பேருமே மேலே விழுந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் என் கால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அதனால தான் பாஸ் அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வழியை விட மாட்டா. நீங்கள் எனக்கு ரீசன் சொல்லுங்கன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு ஃபைல்ஸை வந்து மாற்றி வச்சுருக்காங்க, அது கூட உனக்கு சரியாகவே தெரியலை, அப்படி எப்படி வந்துட்டு நீ நல்ல ரெஸ்பான்சிபிள் ஒரு பர்சனாக இருப்ப அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் பாஸ் நீங்கள் இப்படிலாம் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காதீங்க, ஒரு டைம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு, நீங்கள் 1 மந்த்துக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக என்னோட ஒர்க் எல்லாத்தையுமே சரியாக பண்ணலைன்னா அப்புறம் நீங்கள் நீ வேலையை விட்டு தூக்குங்களேன்னு சொன்னதும் அப்போ தாத்தாவுமே அவ்வளோ வேலைக்கு வச்சுக்க சொன்னார் இல்லையா, ஸோ அதை யோசிச்சுட்டு சரி ஓகே ஃபைனலாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நாங்கள் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருறா. அப்போ நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறா திரும்ப எனக்கு வந்து ஒர்க் கிடச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஆனா அவளங்க பார்த்துட்டு ஏய் உன்னை தான் வேலையை விட்டு தூக்கியாச்சு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அதே என்ன பாஸ் திரும்ப வேலைக்கு கூப்பிட்டுட்டாரு, நான் வந்துட்டு அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஏன் உனக்கு வயிறு ரொம்ப எரிஞ்சிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஆல்ரெடி அந்த ஆளுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அதுலேயே நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன், இப்போ பாரு இவ வேற வந்து தொலைஞ்சிட்டா, நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்காக காஃபியெல்லாம் அங்கே ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு பாஸ் உங்களுக்காக தான் சூப்பரான காஃபி வந்து கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னதும் நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க குடிச்சு பார்த்துட்டு உண்மையிலே காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வரும்போது அந்த நான் உண்மையை சொல்லு அவனோட அந்த ஒய்ஃபை நீ தானேன்னு சொன்னதும் என்ன பைத்தியங்கிட்டே ஆகி போயிட்டியா, இதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இதை பற்றிலாம் எனக்கு வந்துட்டு தேவை கிடையாது, நீ என்ன இப்படிலாம் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. ஒரு
பர்சனை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு. அப்போ அந்த பர்சன் அங்கே அவள் வந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுத்ததும் ஏன்னா இவங்க 2 பேர் ஃபோட்டோவை கொடுத்துருக்கா. அவரோட ஒய்ஃப் யாருன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். பிறகு அந்த பர்சன் அங்கே வந்துடுறான், அந்த ஃப்ராடு தான். அப்போ அங்கே நம்ம ஏன்னா வந்துட்டு நான் உன்னை அடித்து கொல்லாம விட மாட்டேன், நீ எதுக்காக திரும்ப எனக்கு ஜாப் கொடுக்கல, ஒன்றால் தான் எனக்கு ஜாப் போச்சுன்னு சொன்னதும் அவன் அந்த கம்பெனியில் இருக்கப்போ உனக்கு எப்படி இங்கே வேலை கிடைக்கும், நான் சொல்கிறத நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே ஒரு பிளான் கொடுத்ததும் அவன் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவள் திரும்பவுமே போயிட்டு உண்மையை சொல்லு, அவரோட ஒய்ஃப் நீ தானே, நீ என்ன அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கியா, அவருக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ என்ன உளறிட்டு இருக்க, நான் ஒய்ஃப் ஒன்றும் கிடையாது, ரெண்டாவது அந்த ஆளுக்கு வந்து டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் ஹாப்பியாக போகிறேன், உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ போய் அவத்தையும் நேரடியாக பேசுன்னு சொன்னதும் உனக்கு அவனை பிடிக்காதான்னு சொன்னதும் எனக்கு ஏன் பிடிக்க போகுது, எனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. அப்படின்னா அந்த மிஸ்டீரியஸ் ஒய்ஃபை மட்டும்தான் நான் வந்து என் வழியிலேருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி ஹோட்டலுக்கு போ, அங்கே வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு டீலிங் நடக்க போகுதுன்னு போய் சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்றா. அந்த பர்சன் தான் அங்கே இருந்துட்டுருக்கான் போல். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒர்க் டயத்தில் எங்கே போயிட்டுருக்கா, என்னமோ நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன்னு பேசிகிட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹோட்டலுக்கு வெளியே போய் எங்கள் கதவை நாக் பண்ணதுமே அந்த பர்சன் பார்த்தா வேகமாக உள்ளே பிடிச்சி இழுத்து அவளுக்கு ட்ரக்கு கொடுத்து அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகிறான். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும் போதோ கதவை திறன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த பர்சன் கூட ஃபைட் பண்ணி அவனை அடிச்சு போட்டுட்டு வேகமாக கதவை ஓப்பன் பண்ணதுமே ஹீரோ மேலே போய் விழுந்ததும் அங்கே ஹீரோக்கு வந்து புரிஞ்சுக்குது அவளுக்கு நல்லா ட்ரக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பிஹேவியர்லாம் அப்படி தான் இருக்குது, அவனை பிடிச்சி நான் இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கடிச்சு வேற வைக்கிறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வேகமாக வந்துட்டு அவளை அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது என்னாச்சு பாஸ், நான் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் என்ன ஆயிடுச்சா, நீ கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா என்னை கடிச்சே தின்றுப்பன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தில் காமிக்கிறான். காயத்தை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போய் கத்திட்டு இருக்கா. ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கே, பாஸ்ட்டை போய் நான் எப்படி வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ என்னமோ ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் ஒர்க்கை விட்டுட்டு கண்டமானி சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் பாஸ் நான் ஒர்க்குக்காக தான் வந்தேன், மிஸ் ஆனா தான் அங்கே வந்து கிளைண்ட் இருக்காங்க மீட்டிங்காக போக சொன்னாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே உடனே ஆனாவுக்கு கால் பண்ணி அவள் வர சொல்கிறான். அப்போ அந்த பர்சன் கூட அங்கே வந்து அவள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒழுங்காக வேலையை கூட பார்க்க முடியாதான்னு அங்கே அசிஸ்டன்ட் போய் உங்களை பாஸ் வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடாருன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நல்லா சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாஸ் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, அந்த மேக்கப் பொருளெல்லாம் எடுத்து என் ஃபேஸில் கொஞ்சம் போட்டு விடுங்களேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னென்ன வேலை பார்க்க வைக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனே வந்து அங்கே போட்டுமே விட்டுட்ருக்கான். அங்கே வந்ததும் எதுக்காக அந்த பொண்ணு அங்கே வந்து அனுப்பி வச்சு அங்கே எந்த கிளைண்ட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பாஸ் அங்கே கிளைண்ட் இருந்தாங்க மீட்டிங்காக தான் அனுப்பி வச்சேன்னு அவள் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வேறு வந்துடுறாரு. பாஸ் அதே பர்சன் தான் அங்கே இருந்தால் நீங்கள் வேலையை விட்டு தூக்குனவருன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு எனக்கு அவன் எப்படி வந்தானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொய்யா ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். மாதிரி தப்பெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது, ஒழுங்காக வேலையை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நின்று கேட்டுட்டு இருக்கும்போது இவன் ஓப்பன் பண்ணதுமே 2 பேருமே அப்படியே ஸ்லிப்பாகி விழுக போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சதுமே அங்கே பாட்டி வந்துட்டு அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ பாட்டி என்ன இதான் உன்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன என்னை பற்றி இப்படி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். நம்ம ஹீரோயின் பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இவர் என்னோட பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ நீ வந்துட்டு எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கியா, ஒழுங்காக வந்துட்டு வேலையை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு போறான். ஹீரோயின் இவனோட மனசுல இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பெரிய பேரழகு என்ன, நான் வந்துட்டு இவனை எதுக்கு போய் லைக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நைட் போல் அங்கே வந்துட்டு அவள் ஃபோட்டோலாம் அங்கே வந்து பார்த்துட்டு ஒருவேளை பாஸ் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அது எப்படி சாத்தியமாக இருக்கும், நான் வந்து தப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் அவள் படுத்துடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்க்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, நீ இப்படி அவரோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து அவரோட பின்னாடி ஒன்றும் சுத்த கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நீ வந்து எனக்காக காஃபி கொண்டு வா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே காஃபிலாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அவளோட டைரி அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன டைரி இதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காது எல்லாமே அங்கே எழுதுனதுமே அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு என்ன லைக் பண்ணிட்டு இருக்காளா, நேற்றே நான் கிளியராக சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் டைரியே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்கா. சரி ஒர்க்கை பார்க்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவங்க ஒய்ஃப்ட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு என்னை லைக் பண்ணிட்டுருக்கா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு அவளை எனக்கு பிடிக்கல நான் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை லைக் பண்ணுறேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து அவன் உன்னோட டைரி இந்தான்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு எங்கத்தெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா பாஸ் அப்படின்றத சொல்கிறா. எனக்கு ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சதுமே எதுக்காக இவ சிரிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்
என் பாஸ் வந்துட்டு இதெல்லாமே படிச்சிருப்பார்ல, கண்டிப்பாக அப்போ நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க்கில் ஹார்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப அங்கே ஹீரோங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, எதுக்காக எனக்கு இப்படி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு பையனை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிப்பு வந்துடுது. பையனை பிடிக்குமா, அதனால தான் ஒய்ஃபை வந்துட்டு இந்த ஆள் டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரா, சரி ஓகே பாஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வெளியெல்லாம் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவள் காஃபி கொண்டு வந்தா ஹீரோ அவளை பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஃபேஸை திருப்புறான். நான் எதுக்காக இவ்வளோ பார்த்து பயந்துட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம மேனா இருக்கவுமே நீ இப்போ என் கூட சேர்ந்து மீட்டிங் வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் பாஸ் சொன்னதும் சரி நீமே கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இவ என்ன வந்துட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, ஒருவேளை அவரோட மிஸ்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாளான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. பிறகு மீட்டிங் அங்கே கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போய் அந்த கிளைண்ட்டுக்காக வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு அதில் பீன்ஸ் எதுவுமே கலந்துடக்கூடாது அவருக்கு அலர்ஜின்னு சொல்கிறத சொல்லிட்டு போகிறா. பட் அங்கே வேணும்னு இந்த ஆனா வந்துட்டு அங்கே பீன்ஸ் கலந்த ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறா, அவளை அசிங்கப்படுத்தட்டும், அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காம போச்சுன்னா வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே பீனஸ் கலந்த ஃபுட்டை கொண்டு வந்ததுமே அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. வேணும்னு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. அப்போ அவர் கோவமாயிட்டு கிளம்பும் போது அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஏன்னா பாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இன்றைக்கி வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், உங்கள் ஒய்ஃப்காக நான் வந்துட்டு பாருங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுமே அந்த பர்சனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு உண்மையிலே உங்கள் ஒர்க்கர் ரொம்ப நல்லா இருக்காங்க, நான் இந்த கான்ட்ராக்டை உங்கள் கூட பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கான்ட்ராக்டையுமே வந்துட்டு பக்கா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே அவர் கிளம்புனதுமே அங்கே நம்ம ஹீரோ அந்த ஆனாட்ட கோவப்படுறான். நீ எதுக்காக அப்படி கேவலமான வேலை பண்ண, நீ தான் இதை பண்ண நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அவளை பழி வாங்குறதுக்காக கம்பெனியோட ரெப்புடேஷனுக்கு எடுப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய வந்துட்டு ஃபைன்மே பண்ணி விட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் என் பக்கத்தில் நீங்கள் வாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இடியட் அப்படின்றத சொன்னதும் அங்கே அப்படியே வந்துட்டு அவன் என்னது அப்படின்றத சொல்லும் போதே மயக்கமாயிடுறான். நல்லா தண்ணியை போட்டிருக்கா போல். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது நல்லா தூங்கிட்டே போகிறா. நீ வந்து என்ன பண்ணிட்டுருக்க, உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, அப்படின்னா தானே நான் கூட்டிகிட்டு போய் விட முடியும்னு சொன்னால் அவள் குதிச்சு போட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அங்கே அசிஸ்டன்ட் வந்து காரை வந்து பிரேக் போட்டதில் 2 பேருமே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அங்கே ரொம்பவே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு அவங்க பாட்டி வேறு இப்போ கால் பண்ணதுமே அட்ரஸ் கேட்குறான். அப்போ அங்கே பாட்டியுமே வந்துட்டு அட்ரஸ் சொன்னதுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம ஹீரோயின் அவனே அங்கே தூக்கிட்டு போய் எங்கள் பெட்லேயுமே படுக்க வச்சிடுறான். ஹீரோயினோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அவனோட ஃபேஸ் தான் அதில் சரியாக தெரிய மாட்டுது இல்லையா. அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு அது இவளுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சுப்பா, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் அதுன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ மேரேஜ் ஆகிட்டே வந்துட்டு இவ வேணும்னு என்னை ஃப்ளோட் பண்ணிட்டு சுற்றிருக்காளா, ரொம்ப மோசமானவ போலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். சரி நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஒர்க்காக போகும்போது நம்ம ஹீரோயின் ஹலோ சொல்ல போகிறா. பட் அவன் கண்டுக்காமல் போனதும் சொன்னால் உனக்கு புரியாதான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் மனசில் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் எதுக்காக அந்த ஆள் பின்னாடி சுற்ற போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீ வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணி முடியுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பிட்டு சிரிச்சதும் எதுக்காக அப்படி பல்ல காமிச்சிட்ருக்க, ஆல்ரெடி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் மற்றவங்கள பார்த்து பல்ல காமிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அப்போ அந்த ஆனாட்ட நீ எனக்காக இன்றைக்கி காஃபி பண்ணி கொண்டு வான்னு சொல்லும்போது அவள் அதில் ட்ரக்கை கலந்து கொண்டு போய் கொடுத்துடுறா. ஃபைல்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் சைன் வாங்குறதுக்காக உள்ளே பார்த்தேன் ஆனா தான் அங்கே இருக்கா. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ் எங்கன்னு கேட்டதுமே அவர் கொஞ்சம் உடம்பு முடியல, அவர் ஹோட்டல் ரூமில் போய் ஸ்டே பண்ணியிருக்காரு, நீ வேணா போய் அங்கே வந்து சைன் வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாங்க. பிறகு நீங்கள் வந்து உடனே அவங்க ஒய்ஃப்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க மிஸ்ட்ரஸோட சேர்ந்து அவர் ரூமில் இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவர் இன்னைக்கு அசிங்கப்படட்டும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவருக்கு டைவர்ஸ்மே ஆயிரும், நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கான். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கே உள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோயினுமே அந்த ஹோட்டல் ரூமை கண்டுபிடிச்சி அங்கே உள்ளே போயிடுறான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிட்டுருக்கு, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அவ்வளோதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுறான். நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாங்க, அவள் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அந்த ஆனா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு எல்லாமே ஃபைனலாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பட் அவளுக்கு கால் வந்துடுது இப்படி அவங்க ஒய்ஃப் அங்கே போகலன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒன்று 2 பேருமே ஒன்றா இருந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே முழிச்சு பார்க்கும்போது தான் அவளுக்கு புரியுது ஹீரோ கூட தான் சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கோன்னு. ஐயோ கடவுளை என் வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறா. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னா சீட் பண்ணிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வந்துட்டு அங்கே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறா. பட் அந்த ஆனா நம்ம ஹீரோவோட ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாகிட்டு அப்படின்னா நான் ஒன்றும் சீட் பண்ண கிடையாது, அவனுமே தான் பண்ணிகிட்ருக்கான், ஸோ ஈக்குவலாக
போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. பட் இவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. எப்படினாலும் உன்னோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தூங்கும் போது வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேஸை வந்து டச் பண்ணதுமே ஹீரோ முடிச்சு விடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவள் பயந்து அழுதுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறான். ஹீரோ அங்கே வரும்போது அவனோட ஃபோன் ஆஃபீஸில் இருக்கிறத பார்த்துட்டு என்னோடய ஃபோன் எப்படி இங்கே வந்துச்சு, நேற்று காஃபியில் வந்து எனக்கு யார் ட்ரக்கை கலந்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு எங்கள் ஹீரோயினை பற்றி கேட்டதுமே அவங்களுக்கு இன்றைக்கி உடம்பு முடியல பாஸ் சொன்னதுமே வேகமாக அவளை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான். கதவை தட்டி பார்த்தாங்க நம்ம பாட்டி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சு பாட்டி, உங்கள் பேத்திக்கு உடம்பு முடியலாமேன்னு கேட்டதுமே நீங்கள் வந்து அவங்களோட பாஸ் தானேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு உள்ளே ஓடி போயிடுறா. ஃப்ரூட்ஸ்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு உனக்கு மட்டும் மேரேஜ் ஆகலைன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவளுக்கு நான் உன்னவே மேரேஜ் பண்ணி வச்சிருப்பேன், நீ எவ்வளோ நல்ல பர்சனாக இருக்கு அப்படின்ற சொன்னதும் பாட்டி எனக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னதுமே ஏன்னா நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமே, ஏன்னா அவளோட ஹஸ்பண்டுமே சரியில்லாதவன், ஆஃப்டர் 1 இயர் ஆயிடுச்சு அவன் வந்து மீட் பண்ணி அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஒழுங்காக அவளை ட்ரீட் பண்ண மாட்டானா, நான் வந்து அப்படின்னா அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாட்டியை நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே பேச வந்ததும் நேற்று நைட் நடந்ததுன்னு சொன்னதுமே அங்கே வேமா வாயில் கையை வச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் இதை பற்றி இதெல்லாம் பேச வேணாம், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு நம்ம மறந்துடலான்னு சொன்னதும் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு அவன் சொல்லிச்சேக்கான். ஹீரோயின் எதுக்காக நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்லன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் யார் சொன்னது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொன்னதும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பாஸ், நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ போக மாட்டான். அப்போ ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் இப்போ வீடியோ கால் போட்டு ரொமான்டிக்காக பேச போகிறேன், அதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்களான்னு சொன்னதுமே அப்படின்னு 2 பேத்துக்கு நடுவில் எல்லாமே நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு நான் வந்து நேற்று உன்னை சீட் பண்ணிட்டேன், வேறு ஒரு பொண்ணோட நைட்டில் பெட்டில் இருந்தேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான். நானுமே அதே தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அப்போ நம்ம 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம 2 பேர் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு தொடர்புமே கிடையாதுன்றப்ப நம்ம அவங்க லைஃப்பை வாழ்ந்துக்கலாம், ஸோ 1 வீக்கில் நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. 1 வீக்கில் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, கிளைண்ட்டை போய் நான் உன்னை மீட் பண்ண சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அங்கே பார்த்தா வேங்கோட ஒய்ஃபை கூப்பிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி கிளைண்ட்டை மீட் பண்ண போயிருக்காங்கன்னு சொன்னதும் அவனுமே அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் அந்த பர்சன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, நீ என்னோட ஹஸ்பண்டை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறா, பட் அவள் புரிஞ்சுக்க மாட்டா. நம்ம ஹீரோங்க வந்து தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுமே எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சதுமே அந்த பர்சன் அங்கே மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் உனக்கு எங்கேயும் வேலையுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ண வச்சிடறான் போல, உன்னால் என் வேலையுமே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அவங்க ஒய்ஃப் வந்து அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாஸ் இன்னைக்கூட 1 மந்த் கான்ட்ராக்ட் முடியுது, நீங்கள் என்ன வந்துட்டு என்ன வேலைக்கு வச்சுக்குவீங்களா இல்லை வேலையை விட்டு தூக்க போகிறீங்களான்னு சொன்னதும் நீ வந்துட்டு பாஸ் ஆகிட்ட, ஸோ உன்னை டிசைனர் டைரக்டர் ஆக்கிடுவேன்னு சொன்னதும் ஆனால் ஆனா ஒத்துக்க மாட்டாங்களேன்னு சொன்னதுமே நான் ஒரு காம்படிஷன் வைக்கிறேன், அதில் வின் பண்ணிட்டேன்னா நீ வந்து டைரக்டர் ஆகலான்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அதில் வந்து கலந்துக்கிறான். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறா. பட் அங்கே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அந்த ஆனா வந்து அதை திருடிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு மீட்டிங்கில் அந்த ஆனா தன்னோட டிசைன் சொல்லிட்டு ஹீரோயினோட டிசைன் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, இது என்னோடதுன்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே வந்துட்டு இவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஹீரோ உன்ட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோயின்ட்ட எதுவுமே இல்லை, பட் என்கிட்ட இன்னொரு டிசைன் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு டிசைனை காமிச்சதுமே அது வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, அங்கே எல்லாருக்குமே பிடிக்க வேற செய்யுது. அப்போ அந்த ஆனா வந்து அப்படின்னா ஆல்ரெடி 2 பண்ணி வச்சுருந்தாலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் தான் வின்னர்னு சொல்லிட்டு அங்கே அவளை வந்து டைரக்ட் ஆகியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆனா வந்து ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவன் வந்து கண்டிப்பாக பாஸை வந்து செடியூஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசினதுமே நம்ம ஹீரோயின் அதை இடமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேசினதை கொண்டு போய் நான் பாஸ்ட்டை கொடுக்குறேன், உங்கள் நிலைமை என்னாகும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவங்க எல்லாருமே சாரி கேட்குறாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச மாட்டோம், தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அவங்க வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோ அப்போ அங்கே வந்து ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போக போகிறேன் நீ கூட சேர்ந்து கிளம்புன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆனாவை தானே இவர் சூஸ் பண்ணுவார் என்ன இப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரேன்னு சொன்னதுமே அந்த ஆனாக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் கூட பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா. எல்லாமே தெரியும் நீ அவர் கூட சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தானே அவர் வந்து இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதோ உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட உங்களுக்கு ட்ரக்கு கொடுத்தது அந்த ஆனாவாக தான் இருக்குமோ இன்னொன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னதும் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அவள் தான் எனக்கு காஃபி கொடுத்தா அதனால் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது சில ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு அவன் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆனாவுமே மாஸ்க் போட்டு அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவனுக்கு நல்லாவே அங்கே அடிபட்டுது. நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து மெடிசன்லாம் போட்டு விட்டதுமே அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ எல்லாமே நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கலன்னு சொன்னதும் நான் உங்களை லைக் பண்ண போகிறேன் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். டைரியில் எழுதி வச்சிருந்தேன்னு சொன்னதும் டைரியில் தான் ஏகப்பட்டதை நான் எழுதி வச்சிருக்கேன் நான் ஒர்க்குக்காக தான் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு போயிடுறா. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு பாஸ் எவ்வளோ தூரத்துக்கு மறைக்கி கைக்குள்ளே வச்சிருக்கா பாருன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் இதுக்கு இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் எல்லாம் உனக்காக தான் எதுக்காக நீ இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ஆனால் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு போயிடுறா. அப்புறம் அவங்க வந்துட்டு நைட் போல் அங்கே நம்ம பாட்டி சொல்கிறாங்க உன்னோட பாஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருமான்னு. அங்கே பாஸ் ஏன் நீங்கள் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் எனக்கு ஃபேக் மேரேஜ் தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்குமே அதே மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதும் அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம டைவர்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் அந்த ஆனாவை கூப்பிட்டு நீ தான் ஃப்ராட் பண்ணியிருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ட்ரக்கவா கலந்து கொடுக்குறேன் இதுக்கப்புறம் இங்கே ஒர்க்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. பிறகு அவங்க நம்ம ஹீரோயினோட அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அப்படின்னா ஒரிஜினலாக நீ தான் அவரோட ஒய்ஃபா இது எப்பயுமே தெரிய விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு குப்பையில் போச்சா. இப்போ வந்து ஒரு மேரேஜ் உண்மையிலே பண்ணிக்க வேண்டிய பொண்ணு ஒருத்தி இருந்தாலையா அவளை கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன் நீ அவரோட ஒய்ஃபாக போய் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே எங்கள் காசுக்காக அவங்க ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயினுமே அன்றைக்கி தான் டைவர்ஸ் பண்ணிக்க போகிற டைம் போல் அங்கே வந்து நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பொண்ணு அங்கே போயிட்டு நான் தான் உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஃபோனில் பேசும்போது வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வேறு மாதிரி இருக்கே என்ன நடந்துட்டுருக்கு இந்த பொண்ணு ஆனால் வந்துட்டு டைவர்ஸை பற்றி ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா திரும்ப அந்த ஆனா வந்துட்டு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவளை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறா. பட் ஹீரோ வந்து அப்பயுமே அவளை அங்கே காப்பாற்றிடுறான். நான் எப்பயும் பின்னாடி தான் இருந்துட்டுருப்பேன் நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயுமே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தூக்கமே வர மாட்டுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறத நினச்சி அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆனால் இவள் பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணுறான் நீ எப்போ வந்து டைவர்ஸ் பண்ணிக்க வரப்போகிறேன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மெசேஜ் பண்ணதுமே அங்கே கன்ஃபார்மே ஆகிடுது. பக்கத்தில் இருந்துட்டு இவ எப்படி மெசேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ராட் பண்ணிகிட்ருக்க நீ வந்து என்னோட ஒய்ஃபே கிடையாது நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இல்லை ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிக்க போயிடுறாங்க. இந்த டைம் வந்துட்டு ஒரே மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு ஃப்ளாரில் வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அங்கே போனதுமே அதே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னா நீ தான் என்னோட ஒய்ஃபா ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்பயுமே நம்ம வந்துட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது பாஸ் இப்படி வந்து உங்கள் தாத்தாவை வந்து அந்த ஆனை வந்து கிட்னாப் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா உண்மையிலே ஒரு பைத்தியம் தான் போல அவள் நீ கண்டிப்பாக வந்து என்கிட்ட வரலன்னு வச்சுக்கோமே நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ போனதுமே நீ வந்துட்டு பக்கத்தில் வந்தேன்னா நான் கொஞ்சம் வரேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் பண்ணாத உனக்கு நான் தானே வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே அங்கே தாத்தாவை விட்டுட்டு வேமா நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு எனக்கு கிடைச்சாகணும் இல்லை என் கூட சேர்ந்து நீ செத்தாகணும்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தாத்தாவை கூட்டிகிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணுமேனு திரும்ப அவர் ரிட்டன் வரங்குள்ளேயுமே இவன் வந்துட்டு மேலேருந்து ஹீரோவுமே பிடிச்சி அவாட்டு ஜம்ப் பண்ணிடுறா. பிறகு நம்ம ஹீரோவை காப்பாற்றி அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியே காப்பாற்றிடுறா. நீ என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு அந்த ஆனா யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நீ வந்துட்டு அவளை காப்பாற்றின இல்லை இப்போ அவள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருக்கான்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு பைத்தியம் போல் அவள் ஹாஸ்பிட்டல் வந்து எஸ்கேப் ஆகி தான் வந்திருக்கா. அப்போ அங்கே சில ஆளுங்க வந்துட்டு அவள்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறப்ப நம்ம ஹீரோ வந்து அவள்கிட்ட வந்து அங்கே இப்போ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவளை காப்பாற்றி எங்கள் ஒர்க்குக்குமே வந்துட்டு வச்சுருக்கான். அவள் வந்துட்டு பைத்தியம் தெரியாமல் பண்ணியிருக்கான். பட் அப்போ இருந்து அவள் மைண்டில் இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். இப்போ பாட்டி வந்துட்டு எப்படி இருக்கப்பா நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின்
பாட்டி தான் என்னோட ஹஸ்பண்டேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. எனக்கு வயசாகி போயிடுச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை, நான் இப்போ கிளம்புறேன் சாமி அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வேகமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் பாட்டிக்குமே ஒரு பக்கம் ஹாப்பி தான், ஃபைனலாக பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாட்டியோட வீட்டிலே இருந்துட்டுருக்கான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிக்க மாட்டான்னு சொன்னதுமே வேமா போய் அவளை எழுப்பி விட்டு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, வேமா எந்திரிச்சு சாப்பிட வேணாமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு எப்பயுமே நம்ம சேர்ந்து இப்படியே சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த ஹாப்பியாக மூவியுமே எண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.